ஆஸ்ட்ரோ எனர்ஜி வைப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கேரக்டர்ல இந்த இந்த விஷயங்கள் இன்பில்ட்டா இருக்கு. இதுக்கு என்னதான் நான் பண்றது? எனக்கு வேணும்னு நினைச்சாலும் ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க அப்படின்னு நம்ம புலம்புறோம் இல்லையா? ஸோ உங்க ராசியில உங்களுக்கான விஷயங்கள் ஏன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சில விஷயங்கள் நமக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இல்லையா? அத பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம் சொல்லிருக்கு பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தான். பாக்கியஸ்தானத்தினுடைய அதிபதி யாருங்க? பாக்கியாதிபதியும் குரு தாங்க. குருவவே நம்ம கூட வச்சிருக்கோம். ஒருத்தனோட வாழ்க்கையில குரு நல்லா இருக்கா? அப்படின்றது தான் எல்லா விஷயத்துலயும் பார்ப்போம். ஸோ அந்த அதிபதியே நம்ம கூட இருக்கும்போது, நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து நான் நினைக்கிறேங்க. ஆனா என் வாழ்க்கையில நினைக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு வேற மாரி நடக்குது. இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லா ராசிக்காரங்களும் இருக்கும். நம்ம எப்பதான் நல்லதுக்கு எப்பயுமே ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வந்திருப்பாங்க. வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருவாங்க. யார் வரலையோ அவங்கள மட்டும் பெருசா கவனிப்பாங்க. ஏங்க அவங்க வரலன்னு கேட்பாங்க. இங்க பாரு நாங்க வந்தவங்கலாம் தெரியல, வராத ஆள கேட்குறீங்க அப்படிங்கிறது மாரி, இந்த குருவவே கூட வச்சிருக்கோம். ஆனா குருவ தாண்டி மத்த விஷயங்கள்லாம் என்னங்க இருக்க போதுன்ற மாரி எப்பவுமே எதிர்பார்ப்புகள்ன்றது நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயம் தான். அதில பர்ட்டிகுலரா பார்க்கும்போது, இந்த தனுசு ராசி அது எப்படி சொல்றதுன்னா, போர் தடைபதியாவும் இருக்க முடியும், போராட்ட வீரனாவும் இருக்க முடியும், போருக்கான ஒரு அட்வைசராவும் என்னால இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஏன் போர்ன்னு சொல்றேன்னா, இந்த வில் ஏந்திய ஒரு ஆயுதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த வில்லு அப்படிங்கிறப்ப எங்க வரும்? எதுக்கு வில் எடுப்போம்? கிட்டத்தட்ட போர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படிதானே? இல்லையா? பொதுவாவே வந்து இந்த ஒருத்தவங்க தனுசு ராசியில பிறக்குறாங்க அப்படின்னா, நான் சொல்லுவேன் ரொம்ப வந்து இவங்கலாம் நாலேட்ஜபிளான பெர்சன்ஸு. ஏன் நாலேட்ஜபிளான பெர்சன்ஸ் அப்படின்னா, குருவினுடைய ஆதிக்கம். ரொம்ப வந்து நெறைய விஷயங்கள தேடி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும். ஒருத்தர வாத்தியாருன்னு சொல்லி எப்படி ஒத்துப்போம்? "இவர் வாத்தியார்ப்பா, இதற்கான மரியாதை குடுக்கணும்." எப்படி மரியாதை குடுப்பாங்க? அவங்களுடைய படிச்ச படிப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து அவங்களுடைய ஞானத்துக்கு ஒரு மரியாதை இருக்குன்னுவாங்க இல்லையா? அந்த மாரி மரியாதைக்கு பெட் போன ஆட்கள். யாருங்க? குரு. வேற யாரு? தனுசு ராசியில பிறந்த நீங்க தாங்க. மரியாதைய கேட்டு வாங்கக்கூடாது. தானா வரணும். அது எத நோக்கி வருது அப்படின்றத பொறுத்து உண்டு. பொதுவா வந்து நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே வேலை தான் செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ வச்சு ஆள எடை போடுவாங்க பார்த்துருப்போம் இல்லையா? இவங்களுடைய படிப்பு தாங்க இவங்களுக்கான கர்வமும், திமிருமா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ ஒரு வாத்தியார்ன்னு சொல்லும்போது, களவும் நிறைய விஷயங்கள, நிறைய நூல்கள எல்லாத்தையும் தேடி தெரிஞ்சுக்கிட்ட நான் தான் பல பேருக்கு நான் சொல்லி தரேன் அப்படிங்கிற ஒரு செருக்கு அவங்களுக்கு இருக்குமா இருக்காதா? பொதுவா வந்து குருவினுடைய ஆதிக்கம் அப்படின்னா என்னன்னா, பொதுவா நம்ம பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஞானம் பெற்றுட்டேன். என்கிட்ட படிக்கிற பசங்களுக்கு நான் சொல்லி தரேன் அப்படின்னு ஒரு நிலை இருக்குல்ல. அப்ப அவருக்குன்னே ஒரு திமிரு இருக்குமா? அவர் யார் அட்வைஸாவது கேட்பாரா? கேட்க மாட்டாரு. அது மாரி இந்த குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, குழந்தைக்காரகனா நம்ம பாவிக்கக்கூடிய தன்மை இருக்கு. குழந்தை சேட்டையும் பண்ணும். ஆனா சொல்ற பேச்ச கேட்குமா? கேட்காது. ஒரு யானை பொம்மை கேட்டா வாங்கி குடுக்கலாங்க. யானைய கட்டி வீட்ல தீனி போடணும்னா முடியுமா? அப்ப அந்த குழந்தைகிட்ட சொன்னா அது புரிஞ்சுக்குருமா? அதுக்கு நெறைய டைம் எடுக்கும். நெறைய அது போக்குல போய் தான் நமக்கு அதுக்கான விஷயங்கள புரிய வைக்கணும். அது மாரி தான் தனுசு ராசியில பிறந்தவங்க எக்ஸ்ட்ராடினரியான ஆன்மீக ஆலோசகர்களா இருக்கிற அளவுல இருந்து, ஆன்மீக பேச்சாளரா இருக்கணுமா, அறிவுரை குடுக்கணுமா, எல்லா விஷயத்திலயும் கை தேர்ந்த ஆட்கள்னு சொல்லலாம். பொதுவாவே இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்கலாம் வந்து அதிபுத்திசாலி. நெறைய புத்தகங்கள் அப்படிங்கிறத படிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆன்மீகத்தின் மீதான நாட்டம் அதிகமா இருக்கும். அதே மாரி குருவினுடைய நிலை அப்படிங்கிறப்போ, இன்னொரு பக்கம் எடுத்துட்டோம்னாக்க, குழந்தைத்தனமா போய் சேட்டை பண்ணி எல்லா விஷயத்திலும் மாட்டிக்கிறதும் இவங்களா தான் இருப்பாங்க. குழந்தைக்காரங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கான ஆசை, அபிலாசை அதிகமா இருக்கும். எப்பவுமே வந்து தனுசு ராசி பிறந்தவங்களுக்கு என்னதான் வேலை பார்ப்பாங்க. ஐயோ! என் குழந்தை என்ன பண்ணானே தெரியல. எத்தன மணிக்கு வந்துருவான்? இவன பத்தி என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்? அது பொதுவாவே அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைன்றத தாண்டி, அ அப்பாவுக்கா இருந்தாலும் சரி, இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில ஒரு பெரிய ஒரு பங்கீடு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. இவங்களுடைய ராசியாதிபதியே பார்த்தீங்க அப்படின்னா, ராசிய பார்வை பார்க்கக்கூடிய அமைப்பில தான் குரு உச்சமடைகிறார் இல்லையா? கடகராசியிலேருந்து பார்க்கக்கூடிய நிலை, அதாவது கடகராசியில தான் குரு உச்சம் அடைகிறார். ஸோ இவங்களுடைய குடும்பம், வாக்கு, தனம் அப்படின்னு எடுத்துக்கும்போது இவங்களுடைய 2ஆம் இடத்த பார்க்குறோம். ஸோ 2ஆம் இடம் என்னவா வருது? உங்களுக்கு மகர ராசியா வருது. கடின உழைப்பாளிகளுங்க. நெறைய விஷயங்கள்ல அந்த ஒரு தனித்துவமான நிலைகள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா வருது அப்படிங்கிற நிலை உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். குருவ பொறுத்தவரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு 2 விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அ அதீத மேதாவி அப்படின்னு ஒரு நிலைய உள்வாங்கிட்டாங்கன்னா, நிறைய நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கிறதுல தடைகள் இருக்கும். இவங்களுக்கு அந்த அதீத மேதாவி நான் இல்ல. நான் வெற்றிடமா இருக்கேன் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சோன்னா, நிறைய விஷயங்கள அப்சர்வ் பண்ணக்கூடிய நிலை இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில ஒண்ணு சித்தர்கள் வழிபாடு, ஞானிகள் இந்த மாதிரியான நிலைகளுக்குள்ள இவங்க ஏதோ ஒரு வகையில அவங்க கனெக்ட் ஆயிட்டே இருப்பாங்க. நிறைய அந்த தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அதே மாரி கோவில்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அடிக்கடி போறது, வர்றது, குடும்பத்தினுடைய பாரம்பரியமாவே இவங்களுக்கு அந்த மந்திரங்கள் ஓதுறது,
நிறைய புத்தகங்கள் சொல்கிறது, கிட்டத்தட்ட நம்ம திருவாசகம், தேவாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து படிச்சுக்கணும், கற்றுக்கணும், அதை வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையும் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் உண்டு. இதில் எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுடைய படிப்பு, வேலை அப்படின்றது பார்த்திங்கன்னா டியூஷன் சென்டராக வச்சுருக்கேங்க, டியூஷன் சென்டர் எடுக்கிறேன், நான் காலேஜ் படிச்சிருக்கேன், நான் டீச்சராக இருக்கேன். இந்த மாதிரியான தன்மைகள் எங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணி, ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுமே ஒருத்தர்கிட்ட நீங்கள் அட்வைஸராக அது கேட்டு ஒரு விஷயத்த செய்கிறீங்க, அந்த அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆளாக யாராக இருப்பாங்கன்னா தனுசு ராசிக்காரங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அட்வைஸ் அப்படின்றப்ப கன்சல்டன்சி வச்சுக்கிறது, டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறது, பாடம் எடுக்கிறது, இன்னொரு பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு திறமையாக இருந்தது தான். குருன்னா யாருங்க? தங்கம், நகை இல்லையா? ஸோ நகை சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடிய அமைப்பே குருவுக்கான ஒரு தனித்துவம் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த நகை சேர்க்கிறது, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறது, அங்கீகரிக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்றது, பெருமிதமாக வாழ்கிறது, இந்த அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு தனக்குள்ளே ஆசையாகவே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. எதுவுமே வந்து உடனே கிடைக்குமா ரிசல்ட்டு? கண்டிப்பாக கிடையாதுங்க. லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்குதுன்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம கையில் உடனே கிடைச்சா அதை உதாசீனப்படுத்திடுவோன்ற மாதிரி இவங்களுக்குலாம் பொக்கிஷமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். நகை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதை பற்றின வேலைகள் படிக்கிறது, அது படிப்பு படிக்கிறது, நகை மதிப்பீட்டாளர்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நகைக்கடை வச்சுருக்காங்க, பெரிய பெரிய வியாபார ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பெரிய அதிபர்களாக இருக்கவங்க, இவங்கெல்லாம் யாராக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக தனுசு ராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ்லாம் வச்சு நடத்துவாங்க. எவ்வளோ பெரிய ஸ்கூல்ஸ், காலேஜ்லாம் பார்க்குறோம்ல, இந்த அமைப்புமே இவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை உண்டு. வாழ்க்கையில் இவங்கள மாதிரி வாழ்ந்து காட்டணுங்க. ஒரு நாள் ஒரு பொழுதுனாலும் அவங்க தாங்க எனக்கு மிகப்பெரிய ரோல் மாடல்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கையில் பல பேருக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய நபர்களும் உண்டு. இன்ன வரைக்கும் நான் நல்லதாக சொல்கிறேன், கெட்டதை சொல்லாட்டி நல்லா இருக்காதுல்ல, அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட ப்ளஸ் மைனஸ் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை சரியாக வாழ்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் கிடைக்கும் இல்லையா? பொதுவாக வந்து குரு அப்படிங்கிறது நன்மையை மட்டுமே செய்வாரா, கெட்டதை செய்வாரா அப்படின்றப்போ நான் நல்ல பொண்ணு தாங்க, ஆனால் எனக்குள்ளேயே ஒரு கோவம் வந்தால் நான் எனக்கு இருக்கிற ராட்சசி எனக்குள்ளே இருக்க ஒரு காளி வெளிவரா இல்லையா, அது மாதிரி தான். ஸோ நான் நல்ல பையன்தான், எனக்கான விஷயங்களில் ஏன் இது நடக்குது அப்படின்றப்ப இந்த குருன்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா சட்டத்தனமாகவும் செய்வார். எப்படி செய்வார் அப்படின்னா, எனக்கு வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு வகையில் கெட்ட பேர் அப்படி அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். என்னங்க கெட்ட பேர் அப்படின்னா, குடும்பம் சார்ந்த விஷயம் எடுத்துக்கும்போது எங்கள் குடும்பம் ரொம்ப பாரம்பரிய குடும்பங்க. எங்கள் வீட்டில் ஜாதி மாறிய திருமணம்னா ஒத்தே வராது. நான் லவ் பண்ணுறேன், ஆனால் அந்த விஷயத்த பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நாங்கள் ரொம்ப ஆச்சரியமான ஃபேமிலி, அதுக்கு அகெயின்ஸ்டாக நான் பண்ணுறதுக்கும் தயாராகக்கூடிய நபர். இங்கேயும் அம்பி இருக்கார், அண்ணியனும் இருக்காருன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் சரியா? எல்லா விஷயத்தில் எல்லா கேரக்டருமே ஒரு நல்லது கெட்டது இருக்கும்போது ஆன்மீகத்தில் மிகப்பெரிய அம்பி, ஏண்டா நீயாடா இப்படி பண்ண அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்ல பையனாக இருந்த ஒருத்தன் கூட ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தானே, இவனா அவ்வளோ பெரிய வேலை பார்த்தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான அமைப்புகளும் தனுசு ராசியில் உண்டு. ஸோ இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமான ஆன்மீகமும் வசப்படும், எங்களுக்கு அந்தந்த வயசில் வர வேண்டிய காதல் விஷயத்துலையும் எங்களுக்கு கனெக்ட் பண்ணவும் தெரியும். எல்லா விதமான வாழ்க்கையில் எல்லாத்தோடைய பழக்க வழக்கமும் வேணும் அப்படிங்கிறப்போ எல்லாமே எனக்கு தெரியுன்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா நிச்சயமாக தனுசு ராசியை பிறந்தவங்களுக்கு தான். ஸோ சமூகத்திற்கு புறமான செயல்கள்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் சமூகத்திற்கு மாறான ஒரு திருமணம், காதல் தொடர்பான விஷயங்களில் ஒரு தனித்துவமான முடிவெடுக்கிறவங்களும் இவங்க தான். வாழ்க்கையே எனக்கு என்னுடைய குடும்பத்தினுடைய சந்தோஷத்துக்காக நான் அர்ப்பணித்து வாழ்கிறேன்னக்கூடிய நபர்களும் இவங்க இருக்காங்க. ஸோ தனுசு ராசியை பொறுத்துட்டோம்னாக்கா இவங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த உறவுகளால் மனக்கசப்புகளுக்கும் ஆளாகக்கூடிய நிலைகளும் உண்டு. அனுபவம் தான் நல்ல பாடம்ன்ற மாதிரி இவங்களுக்குமே நிறைய அனுபவங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இருக்கிறதுலே பெஸ்ட்டான அமைப்பு. ஒருத்தவங்கலாம் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறதே பெரிய விஷயம். அவனருளாலே அவன் கால் வணங்கின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இறைவனுடைய அருள் இல்லாமல் அந்த இடத்துக்கு கூட போக முடியாது. அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. அதில் நம்ம எப்படி இருக்க போகிறோம்? எப்பவுமே நான் சொன்னேன் பார்த்தீங்க, இல்லாத விஷயத்த இருக்கிறவங்கள விட இல்லாததை தேடுவாங்க அப்படின்றப்போ இவங்களுக்கு இருக்கிற பெரிய விஷயங்கள்லாம் தெரியாது. கிடைக்காத சின்ன சின்ன விஷயங்களில் தன்னோட புத்தியை கடை கொடுத்துட்டு எனக்கு இது நடக்கலையே, இது ஏன் எனக்கு முடியல, இது ஏன் இந்த மாதிரி என் லைஃப்பில் பாதிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு குழம்பக்கூடிய நிலை இருக்கும். பொதுவாகவே தனுசு ராசியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பார்ட்னர் வந்து நல்லா இருப்பாங்க. ஏன்னா பூராட நட்சத்திரம்லாம் இருக்குல்ல, பூராடம் என்ன பண்ணுங்க, போராட வைக்கும்ல, நூலாடம்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஃபேமிலி லைஃப்னு வரும்போது அதாவது அப்பா கூட எனக்கு துணை இல்லை, அப்பாவுடைய லைஃப்பில் கூட நான் எனக்கான அங்கீகாரத்தை கொடுக்கல, நானே என்னோடய வாழ்க்கை பாதையை அனுபவித்தேன், நிறைய தனிமையில் இருந்தேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வருத்தங்கள்லாம் இருக்கும். அந்த வருத்தத்தெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. உங்களுடைய தனிமை தான் உங்களுக்கான உத்வேகம். உங்களுக்கு அவங்க கொடுக்காத பாசத்தை நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். திருமண வாழ்க்கை சம்மந்தப்படும்போது மட்டும் தாமத திருமணம் சில பேருக்கு நடக்கும். குடும்ப அமைதியான 2ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய வீடாக வர்றதுனால சில பேருக்கு திருமண தடைகள் இருக்கும்.
தாமத திருமணம் வந்தாலும் நல்லபடியாக நம்மளோட வாழ்க்கை அமையுதா புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஆன்மீக செருக்கு, ஆன்மீக ஞானம், ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கவங்களுக்கு இவங்க கரெக்டான பார்ட்னர் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகளும் யாருக்கு இருக்குன்னா தனுசுக்கு இருக்குது. ஸோ திருமணம், காதல் தொடர்பான விஷயங்கள் இதெல்லாம் ஒரு தெளிவான சிந்தனையில் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்க்குறேங்க, தனுசு ராசியில் பிறந்த பல பேருக்கு என்ன ஒரு விஷயம் என்னென்னா, என் பொண்ணு நான் ஸ்டெப்பாக படிச்சுட்டே இருக்கா, இத்தனை டிகிரிங்க, இன்றைக்கி பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கா, வயசு 28 ஆச்சு, இன்னும் நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒன்று கூட அமைய மாட்டேன், என் பொண்ணுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை அமைய மாட்டேன். எத்தனை பேர் புலம்புறாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய ஆற்றல் எங்கே இருக்குன்னா, நான்லாம் பூமியை பார்த்தே இப்போ நடக்கிற ஆளுங்க, எனக்கு உலகத்தை பார்த்து நடக்க தெரியாது. ஏன்னா நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப கோலாக இருக்கேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, லட்சிய நோக்கத்தோடு வாழக்கூடிய ஆட்கள், நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணால் அதுலேருந்து இறங்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தனுசில் பிறந்தவங்க. ஸோ இவங்களுக்கு ஞானம் அதீதமாக இருக்கும். அப்போ குடும்பம்னு வரும்போது அந்த ஞானத்தை இங்கே யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தப்பாயிடும். எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க. நிறைய விஷயங்களை ஆசையாக ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனம் இருக்குது, அதை கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நமக்கு தோல்விகளவே தருன்றதை தாண்டி கொஞ்சம் விஷயங்களில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பவே சந்தோஷமாக மாற்றக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஞானம் அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. இன்பில்ட்டாகவே அவன் தேடி தேடி கேட்டால் கூட கிடைக்காத ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கும்போது அதை அழகாக புரிஞ்சுக்கவும் உங்களோட வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ காலச்சக்கரத்தை பற்றி பேசணும் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுக்கணும். இதில் ஒரு பாட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கான விஷயங்கள் ஒத்துப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். எக்ஸ்ட்ராடியான நல்லவனும் நான் தான், எக்ஸ்ட்ராடியான கெட்டவனும் நான் தான், எக்ஸ்ட்ராடியான ஞானவாதியும் நான் தான். களவும் கற்றுமற அப்படிங்கிற வார்த்தைக்கு பேர் போன ஆட்கள் தான் நம்ம தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். எனக்கு குழந்தையா இருக்கும்போது குழந்தை பருவத்தை அனுபவித்தேன், வாலிபத்தை அனுபவித்தேன், எல்லாத்தையும் வாழ்க்கை முடிஞ்சு வாழ்க்கைன்னா இவ்வளோ தான் அப்படிங்கிறத உணர்ந்த ஒரு தருணத்தில் இன்றைக்கி ஞானியாக உட்காந்துருக்கின்ற அளவுக்கான ஆன்மீகத்தை பற்றின அறிவுரைகள் கொடுக்குறதும் நீங்கள் தான். ஸோ எல்லாமே களவும் கற்று மறந்த ஒருத்தர் அப்படிங்கிறப்போ யாருமே வந்து அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா, நீ என்னத்தை அனுபவிச்ச? அதை சொல்லணும்னு தான் கேள்வி வைப்பாங்க. அந்த அனுபவசாலிகளாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கான வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதில் காலச்சக்கரத்தை நான் கொண்டு வராதனால நான் ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சித்தர் கோவில் நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க, அல்லது சித்தர் கோயில்கள் போகிறத பற்றி நீங்கள் பேச்சுவார்த்தை போயிருக்கும். இது எத்தனை பேருக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். குழந்தை ட்ரீட்மெண்ட் உங்கள் வீட்டில் பண்ணியிருக்கணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தை பற்றின விஷயங்களை நீங்கள் பேசியிருப்பீங்க. ஆமான்னா கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.